Hello students, welcome back to my channels. I hope Tamil exam எல்லாம் சூப்பரா எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல சுச்சு என்னை தொலைத்து விட்டேன். Hello students, welcome back to my channel Kalvi Mini. First of all, thank you so much. 1 million subscribers reach ஆயிருக்கும். Thank you so much. And Tamil exam சூப்பரா எழுதி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ப்ரோ செக்ஷன்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி உள்ள எல்லாமே ஆல்மோஸ்ட் 90 அவுட் ஆஃப் 90 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வித் கீ ஆன்சரோட கொடுத்துருக்கோம். ஆன்சர்லாம் பாருங்க 1 லைன்ல தான் இருக்கும். பாருங்க, describe the grandfather as seen in the portrait. So அப்படின்னு இருக்கா, the grandfather looked a 100 years old man with a big turban, loose fitting clothes and long beard. So எல்லாத்துக்குமே ஆன்சர் பாருங்க, the author's parents went to live in their city. So அந்த மாதிரி ஒன் வேர்ட்ல ஆன்சர் அந்த கீவேர்டோட இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கு கொடுக்குற கீவேர்டோட இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் டேல 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். பட் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க தரவா படிச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1. இன்னொரு வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் எல்லாமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தோட பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஷேர் பண்றேன் பிடிஎஃப்லாம். ஸோ பாருங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வித் கீ ஆன்சரோட. த portrait ஆஃப் எ லேடியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒய் வாஸ் த ஆத்தர் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இன் த வில்லேஜ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டிட் த ஆத்தர் ஸ்டடி இன் ஹிஸ் சைல்ட்ஹுட். அடுத்து ஒய் டிட் த கிராண்ட் மதர் அக்கம்பனி த ஆத்தர் டு ஸ்கூலு. ஸோ அடுத்தது வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் after school hours. Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for the higher education? அடுத்தது what was the happiest time of the day of grandmother. அடுத்தது மொத்தம் 7 கொஸ்டின் தான். அதுவுமே கீ ஆன்சரோட இருக்குது. ஈஸியா படிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது the queen of boxing. ஸோ அதில் how did the Mary Kom manage to get financial status support for her to trip to the USA. அடுத்தது why did Mary Kom think that she should not return empty handed. அடுத்தது Mary Kom அது what was the first impression of America for of Mary Kom. so எல்லாமே very very important questions with answers ஓட all the units நான் கொடுத்திருக்கேன். and first அந்த 21 word இருக்குல்ல, question number 1 to 20, அந்த ஒன் வேர்டில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் வித் அந்த ஆன்சரோடைய கொஞ்சம் தான் இருக்கும் ஒன் வேர்ட்ஸு. அந்த பிடிஎஃப் எங்கிட்ட இருக்குது, நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல். அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லா இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது இதில் வந்து ஆல் த யூனிட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க வித் கீ ஆன்சரோட கொடுத்துருக்கோம். அடுத்து டைட் கார்னர்ஸ், அதுக்கு முன்னாடி யூனிட்டும் இருக்கு, போயிடுச்சு. வாட் இஸ் த டைட் கார்னர் ஆர் ஹேப்பன்ஸ் when the finds oneself in a tight corner. So எல்லாமே all the questions are important. What is the differences between physical and mental tight corner. So all are important questions. So பாத்துக்கங்க. அடுத்தது convocation address. Who does the speaker claim to represent. Why are university necessary for society. What was the role of scholar and poets in older days. So அடுத்தது in what ways have universities improved the society. So all are the important questions with the key answers. So please study this question. Again சொல்றேன், சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க 600க்கு ஓவரால் 600 அவுட் ஆஃப் 600 ஸ்கோர் பண்ண முடியுமானா முடியும். ஆல்ரெடி எடுத்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு மாணவி. ஸோ அதே மாதிரி 599 எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க அந்த 550 பிளஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி மோட்டிவேஷன் எல்லாமே நம்ம கல்வி மினி சேனல்ல கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா யூனிட்டுக்கானதுமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் திஸ் நோட்ஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க,
41லேருந்து 47 எய்தர் கொஸ்டின்ஸ் 7 5 மார்க் இருக்கும். அதில் ப்ரோஸ் பேராகிராஃபில் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதல கீ ஆன்சர் வந்து இதை பார்த்துக்கோங்க. இது எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கானது. இன்னொரு மெட்டீரியல் இருக்குது, அதை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இந்த ஸ்லோ லேர்னருமே சரி டாப்பர்ஸ் 2 பேருமே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். என்னன்னா இப்போ இது கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு ப்ரோஸ் த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, ஆத்தர் அப்படின்னு போட்டு ஆத்தர் நேமு. ஸோ அதே மாதிரி அதில் உள்ள கேரக்டர்ஸ் யார் யார் இருக்கா, கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அவங்களா இருக்காங்களா, ஸோ அதெல்லாம் போட்டுக்குங்க. அடுத்து அதுக்கான தீம் ஆர் அப்பீரியன்ஸ். தீம் அப்படின்னா அந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்லோகன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்க ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். தே வில் கிவ் அட்லீஸ்ட் 4 மார்க்ஸ் ஃபார் திஸ். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, த குவீன் ஆஃப் பாக்ஸிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபர்கெட்டிங். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேராகிராஃப். தீஸ் 3 போதும். டைட் கார்னர்ஸ் நாட் நெசசரி, 3 போதும். இல்லை நீங்கள் 3 போதும், அதுவே போதும். பட் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 போதும். ஓகே, போயத்தை பொறுத்தளவு ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஆர் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர், இது 2ல இருந்து கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால இதை நல்லா பார்த்துங்க. சேம் அதே தான். இப்போ இது எழுதுறீங்க அப்படின்னா சேம் போயம் பேராகிராஃபுக்கும் பாக்ஸ் போட்டுக்குங்க. போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம், இங்கே ஆத்தர்னு எழுத வேணாம், பொயட்னு எழுதுங்க. பொயட் கேப்ரியல் ஒக்காரா. தீம் இதுக்கு ஏற்ற மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தீம் ஸ்லோகன் கொடுங்க. இல்லை நான் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் போய் பேராகிராஃப்க்கான அந்த எப்படி போடணும் அப்படிங்கிற மாடல் PDF நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 2 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுவே போதும். அதை தாண்டி நீங்கள் படிக்கிறோம்னா நீங்கள் 3rd ஒன்று பார்த்துக்குங்க, அதர்வைஸ் நாட் நீட். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த PDFல இருக்குது. இதில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். அவ்வளோதான் PDFல இருக்குது. ஏன்னா இது வந்து மினி PDF தான், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நான் மெயின் PDFல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. குறிப்பாக அந்த 3 மார்க் கொஸ்டின், அந்த 3 இதுவுமே ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய 3 மார்க்கு அட்டனே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் நீங்கள் கவலையே பட வேணாம், இதில் உள்ளதை நீங்கள் படித்தாவே போதும். யூ கேன் அட்டெண்ட் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஸோ அதனால டோன்ட் worry about anything. ஸோ இதில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் இனஃப். ஓகேங்களா? இதுவே போதும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். அகைன் சொல்கிறேன், இங்கிலீஷில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி, நீங்கள் அதை மெமரி பண்ண வேண்டிய மாதிரி நிறையா இருக்கும். பட் இதில் மெமரி ஸ்பாட் கம்மி தான். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், அப்ரிசியேஷன் கொஸ்டின், ERC, இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் மெமரி பண்ண போறீங்க. நிறைய அந்த 5 மார்க் கிராமர் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.